السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وربطنا على قلوبهم إذ قاموا فقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها لقد قلنا إذا شططا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من قرأ سورة الخوف في يوم الجمعة أضاء له من نوره ما بين وبين الجمعتين. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. صلاة என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நவீன வாழ்க்கையில் ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும், ஈமானுடனும் இஸ்லாத்துடனும் வாழ்வதற்கு பல்வேறு விதமான சோதனைகள், நெருக்கடிகள் கொடுக்கப்படுகின்றன. சிந்தனை ரீதியாக ஒரு பெரிய போராட்டத்தை மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூக வலைதளங்கள், மீடியாக்கள் இவைகளை நாம் புரட்டி பார்த்தாலே இஸ்லாத்தின் மீது அவதூறு கருத்துக்களை வீசுவது, முஸ்லீம்களை தவறான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அவர்களை இழிவுபடுத்துவது போன்ற நிகழ்வுகள், செய்திகள் நித்தம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு மன உளைச்சலையும் மன நெருக்கடியையும் அது ஏற்படுத்தி கொண்டு இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி இன்றைக்கு அரசியல் ரீதியாக மக்களை இரண்டாக பிளவுபடுத்தி இந்த இஸ்லாமிய சமூகம் அரசியலில் ஒற்றுமையாக ஓரடியில் நின்றுவிடக் கூடாது என்று நமக்கு மேல் ஒரு சக்தி இருந்து கொண்டு இந்த முஸ்லீம்களை எப்படியாவது அரசியல் ரீதியாக இரண்டாக பிளக்க வேண்டும் என்ற சதித்திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லீம்கள் அரசியல் ரீதியாகவும் பிளவுபட்டு கிடக்குகிறார்கள் என்பது ஒரு புறம். அதற்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞிகள் அவர்களுக்கு எவ்வளவு எடுத்து சொல்லப்பட்டாலும் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு தன்மையிலேயே இன்றைக்கு அந்த இளைஞர் சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. இளைஞர்களுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு முக்கியமானது. ஆனால் இன்றைக்கு இளைய சமுதாயம், இளைஞர்கள் கட்டுப்பாடற்ற ஒரு தன்மையிலே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த சமூகத்தில் இஸ்லாத்திலே
முஸ்லிம்களிடத்திலேயே இளைஞர் சமுதாயம் அதிகமாக கொண்ட ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். இந்த நாட்டில் நாம் எதை வேண்டுமானாலும் சாதித்து காட்ட முடியும் என்ற ஒரு மனித சக்தி இந்த சமுதாயத்திற்கு உண்டு. ஆனால் அவர்களெல்லாம் இன்றைக்கு கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக, பல்வேறு கருத்தியல் ரீதியாக பிளவுபட்டு கிடக்கக்கூடிய ஒரு நிலை. சில இளைய சமுதாயம் தவறான வழிகளை பின்பற்றி கொண்டு நடப்பதையும் நான் பார்க்கிறேன். இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரணையிலே கொண்டு வந்து இந்த சமுதாயத்திற்கு தேவையான பலன்களை அவர்கள் மூலமாக பெற்று இந்த சமுதாயத்தை ஒரு நேரிய வழியில் கொண்டு செல்வதற்கு நாம் என்ன செய்வது என்ற ஒரு சிந்தனையில், எண்ணத்தில் நாம் எல்லோருமே இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு அழகான வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கின்றார். அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு செய்த அளப்பெரிய பேர் அருள் கொடை என்னவென்று சொன்னால் குர்ஆனை அல்லாஹ் நமக்கு வழங்கினார். ஆனால் அந்த குர்ஆனுடைய மகத்துவம், அதனுடைய கருத்து, அதனுடைய சிறப்பு, மேன்மை இவைகளை பற்றி நாமே புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு பிற சமுதாயத்தினரிடத்தில் நாம் ஒரு இழிவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பிற சமுதாயத்தை நம்பி அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு தாழ்வு நிலைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் குர்ஆனை நம்முடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டதுதான் காரணம். எல்லாவற்றுக்கும் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகின்றது. ஆனால் குர்ஆனுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும், ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும், ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும், இவை எல்லாவற்றையும் எப்படி எதிர்கொண்டு அதை வெற்றி கண்டு அதிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வருவதற்குண்டான எல்லா வழிகாட்டுதலும் குர்ஆனிலே இருக்கிறது. ஆனால் நாம் அதை பின்பற்றுவதே இல்லை, அதை புரட்டி பார்ப்பதே இல்லை. நம்முடைய வீட்டில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நம்முடைய அறிவை பயன்படுத்தி அதை எப்படி சரிகட்டுவது, அல்லது நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி அதை எப்படி சரிபடுத்துவது, அல்லது பதவி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை எப்படி சரிபடுத்துவது என்றுதான் நாம் எண்ணுகிறோமே தவிர இதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே என்ன வழியை காட்டியிருக்கிறான் என்று நாம் சிந்திப்பதே இல்லை. அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த அந்த ஷரியத்துடைய பாதையில், அதனுடைய வழியில் நாம் தெளிவை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடைபோற்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி நமக்கு உண்டு. ஆனால் பணத்தை கொண்டோ அதிகாரத்தை கொண்டோ நாம் அதை சரி செய்து விடலாம் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் அது அங்கே சரி செய்யப்பட்டதை போன்று தெரியும், ஆனால் அது பின்னடைவையை ஏற்படுத்திவிடும். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை எல்லாம் ஆய்வு செய்து அதை பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய தத்துவம் நாம் எங்கே சொல்ல வருகிறோம் என்பது உங்களுக்கு புரியும். ஆனால் இங்கே நான் அரசியல் பேசுவதற்கு நான் வரவில்லை. இந்த சமுதாயத்தை ஒரு நேரிய பாதையில் கொண்டு சென்று பிற மனிதர்களுடைய, பிற மதத்தவர்களுடைய இழிச்சொல்லுக்கும் ஆளாகாமல் நாம் ஈமானிய உணர்வோடு வாழ்ந்து நம்முடைய ஈமானையும் பாதுகாத்து நம்முடைய ஈமானை பின்பற்றி நடக்கக்கூடிய நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த ஈமானை கொண்டு சேர்ப்பதோடு மட்டுமல்லாது இந்த தீனை இந்த பூமியில் நிலைநாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். நம்முடைய ஈமானை நாம் பாதுகாப்பதின் மூலமாக அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழியில் நாம் செயல்பட்டு அதை செயல்படுத்தி நம்முடைய ஈமானை பாதுகாத்தோம் என்று சொன்னால் நம்முடைய அடுத்த தலைமுறையுடைய ஈமானும் அங்கே வலுவாக இருக்கும். நம்முடைய அடுத்த தலைமுறையுடைய ஈமான் வலுவாகின்ற பொழுது இந்த பூமியில் இஸ்லாம் நிலை பெற்று இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
ஆனால் இன்றைக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனைகள் எது ஆனாலும் எது ஏற்பட்டாலும் நாம் குர்ஆனை சிந்தித்து பார்ப்பது இல்லை. இதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே என்ன வழிகாட்டுதலை வைத்திருக்கின்றான்? ஈமானுக்கு உதாரணம், ஒரு ஈமான்தார் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆன் எப்படி வழிகாட்டுகின்றது? பொருளாதாரத்தில் நாம் மிதமிஞ்சி வந்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு எப்படி நாம் செயல்படுத்துவது? அதிகாரம் பதவி நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை கொண்டு பதவியை கொண்டு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது என்பதையெல்லாம் குர்ஆனுடைய வழியில் இருந்து நாம் ஆய்வு செய்வது இல்லை. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு வருமா? சில குற்றச் செயல்களை, பாவச் செயல்களை, தீய செயல்களை செய்துவிட்டு அவைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருக்க முடியாது என்று அந்த தவறுக்கு, குற்றத்திற்கு நியாயம் கற்பிக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு வழிகாட்டுதலை வைத்திருக்கின்றான். நாம் முழுமையான ஈமானிய உணர்வோடு அந்த குர்ஆனை நாம் அணுகிறோம் என்று சொன்னால், அந்த குர்ஆனை நாம் ஆய்வு செய்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீனுக்கு, மார்க்கத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி, அதனால் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள், பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள், அரசியல் அதிகாரத்தை, பலத்தை வைத்துக் கொண்டு ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் குர்ஆனிலே வழியை வைத்திருக்கின்றான். அதிலேயும் குறிப்பாக சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை அத்தியாயத்தில் இவை அனைத்திற்கும் அல்லாஹ் தீர்வை சொல்லி காட்டுகின்றான். சும்மா ஒற்ற வரியிலே அதுகளுக்கான தீர்வை சொல்லி காட்டாமல் ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறுகளை பதிவு செய்து அல்லாஹ் அங்கே நமக்கு மிக அழகான முறையிலே வழிகாட்டுதலை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய 18வது அத்தியாயம், திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய நடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பேரற்புதமான ஒரு அத்தியாயம் சூரத்துல் கஹ்ஃப். கஹ்ஃப் என்று சொன்னால் குகைவாசிகள் என்று அதனுடைய பொருள். அந்த சூராவை பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃப் ஃபில் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகின்றாரோ, அலா அலஹு மின் நூரி மா பைன வ பைன ஜும்ஆத்தைனி, அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பேரொளியை, ஒரு வழிகாட்டுதலை அதில் அவர்களுக்கு காண்பிப்பான். அவர் ஓதி அந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் அல்லாஹ் அவருக்கு ஒளியாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னொரு ஹதீஸிலே சூரத்துல் கஹ்ஃபை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மன் ஹஃபல 10 ஆயத்தின் மின் அவ்வலி சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 ஆயத்துக்களை யார் பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ, பேணி பாதுகாக்குகின்றார்களோ, அவர்களுக்கு தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பை தருவான் என்று சொல்லி காட்டினார்கள். இன்னொரு ஹதீஸில் சொல்லுகின்ற பொழுது, மன் கரஅ அஷரல் அவாஹிர் மின் சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி 10 ஆயத்துக்களை யார் ஓதி வருகின்றார்களோ, ஃபஇன்னஹு மின் இஸ்மத்தின் லஹு மினத் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய கொடுமையிலே இருந்தும் அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபை பற்றி சொல்லி காட்டுவார். சூரத்துல் கஹ்ஃபை ஓதினால் இவ்வளவு பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய உதவியும் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதிலே என்ன இருக்கிறது என்பதையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். தஜ்ஜாலுடைய பாதுகாப்பு, தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உலகத்தில் தஜ்ஜாலுடைய சோதனையை விட ஒரு சோதனை எதுவுமே கிடையாது. ஆனாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு தஜ்ஜால்கள் உருவாகி இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே அந்த காலகட்டங்களில் சூரத்துல் கஹ்ஃப் என்பது
நிகழ்காலத்தில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறு சிறு தச்சால்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கும் இந்த தீனுக்கும் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பது அதிலிருந்து இன்னொரு கருத்து. சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 4 வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுவார். கிஸ்ஸத்துல் அஹ்லுல் கஹ்ஃப், கஹ்ஃப் வாசிகளுடைய வரலாறு. கிஸ்ஸத்துல் மூசா வல் ஹித்ர், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. கிஸ்ஸத்துல் அஸ்ஹாபுல் ஜன்னத்தைனி, 2 தோட்டம் உடையவர்களுடைய வரலாறு. கிஸ்ஸத்துல் துல்கர்னைன், துல்கர்னைனுடைய வரலாறு. இந்த 4 வரலாறுகளை அல்லாஹ் இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டி அதிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கிஸ்ஸத்துல் அஸ்ஹாபுல் கஹ்ஃபி, கஹ்ஃபுனுடைய அந்த வரலாறு இருக்குகின்றதே, அந்த வரலாறு உங்களுக்கு தீனில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை, சோதனைக்கு அதிலே அழகான படிப்பினை பாடம் இருக்குகின்றது. அறிவு ரீதியாக ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களுக்கும் மோசடிகளுக்கும் ஹதரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடைய அந்த வரலாறில் உங்களுக்கு படிப்பினை இருக்குகின்றது. அதிகார பலம் நம்மை வார்த்தெடுக்குகின்ற பொழுது துல்கர்னைன் என்ற அவருடைய வரலாற்றில் உங்களுக்கு படிப்பினை இருக்குகிறது என்பதுதான் 4 விதமான இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அழகான படிப்பினைகளை, பாடங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஒரு ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய ஈமானை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு சூரத்துல் கஹ்ஃபிலே அஸ்ஹாபுல் கஹ்ஃப், அந்த குகைவாசிகளுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு 7 நபர்கள் குகைவாசிகள். அந்த 7 நபர்கள் ஜோர்டானில் இருக்குகின்ற பொழுது அங்குள்ள மன்னர் அவர்களை அழைத்து, உங்களுடைய ஏகத்துவ கொள்கையை நீங்கள் இத்தோடு விட்டுவிடுங்கள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது என்ற ஏகத்துவ கொள்கையை நீங்கள் விட்டுவிடுங்கள், விட்டுவிட்டு நாங்கள் வணங்கக்கூடிய எங்களுடைய சிலை வணக்கத்தின் பக்கம் நீங்கள் மீண்டு வந்து விடுங்கள் என்று அந்த மன்னர் சொன்னார். இன்றைக்கும் நம்மை பார்த்து இந்த நாட்டிலே அப்படி சொல்லக்கூடியவர்கள் உண்டு. உங்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு, கர்வாப்சி அதற்கு பெயர், பழைய மார்க்கம் எங்களுடைய மதத்திற்கு நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு அழைப்புகள். அதுபோன்று அந்த மன்னர் அந்த 7 நபர்களிடத்தில் சொன்னார், நான் இப்பொழுது வெளியூருக்கு செல்லுகின்றேன், வெளியூருக்கு சென்று நான் ஊர் திரும்பி வருவதற்குள்ளாக உங்களுடைய கொள்கையை நீங்கள் விட்டுவிட்டு, உங்களுடைய கொள்கையை நீங்கள் விட்டுவிட்டு சிலை வணக்கத்தின் பக்கம் நீங்கள் மீண்டு வந்துவிட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்கள் 7 பேரையும் நான் கொலை செய்வேன் என்பதாக அந்த மன்னர் சொன்னார். அந்த 7 பேர் யார் என்று சொன்னால், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், 7 நபர்களும் ஒருவரை ஒருவர் அறியாதவர்கள். அவன் யாரு, இவனுக்கு அவன், யாரையும் ஒருவருக்கு ஒருவர் தெரியாது. ஆனால் அந்த 7 நபர்களும் ஏகத்துவ கொள்கையில் உறுதியான ஈமானிய உணர்வு கொண்டவர்கள். ஒரு கட்டத்தில் அந்த 7 நபர்களும் ஒரு மரத்தடிக்கு வந்து சேர்கின்றார்கள். அவர்கள் சேர்ந்து ஆலோசனை செய்கின்றார்கள், எப்படி இந்த மன்னர் சொன்னதற்காக வேண்டி நம்முடைய ஈமானை விட்டு விடுவதா, சிலை வணக்கத்தின் பக்கம் நாம் சென்று விடுவதா, அல்லது நாம் கொண்ட ஈமானின் உறுதியாக நிலை பெற்றிருப்பதா, அதற்கு என்ன வழி என்று அவர்கள் அந்த மரத்தடியில் இருந்து அவர்கள் ஆலோசனை செய்கின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து அறிந்து கொள்கின்றார்கள். அந்த 7 நபர்களும் சேர்ந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே மன்னர் ஊர் திரும்பக்கூடிய அந்த நேரம் வந்தது. ஊரிலே மிகப்பெரிய ஒரு திருவிழா. அங்கே இந்த 7 பேரும் வந்து அந்த திருவிழாவிலே கலந்து சிலை வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்பது உத்தரவு. அந்த 7 பேரும் சேர்ந்து முடிவு செய்தார்கள், நாம் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஈமானை விட்டுவிட வேண்டாம். எத்துணை முறை பிடித்து அடித்து உதைத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லு என்று சொல்லுகின்றானே, எவனாவது சொல்லி இருப்பானா ஒரு முஸ்லிமோ? அதிலிருந்து நீ பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டாமா, படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டாமா? எங்கள் முஃமின்களுடைய இஸ்லாமுடைய ஈமானிய உணர்வு உயிரே போனாலும் அந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல மாட்டோம்.
என்று சொன்னால் உயிரை விடவும் எங்களுடைய ஈமான் தான் உயர்ந்தது என்று குர்ஆன் எங்களுக்கு பாடம் சொல்லி தந்திருக்கின்றது. அந்த 7 நபர்களும் ஊரை விட்டு வெளியே ஓடுகின்றார்கள். ஓடி ஒரு குகைக்குள் அவர்கள் தஞ்சம் புகுந்து அங்கே படுத்து உறங்குகின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் சொல்லுகிறது. அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே இதை சொல்லி காட்டுகின்றார். கஹ்ஃபிலே அவர்கள் அந்த குகையிலே சென்று அவர்கள் உறங்கினார்கள். எத்தனை ஆண்டுகள் என்று சொன்னால் 300 ஆண்டுகள் அந்த குகையில் அவர்கள் உறங்கினார்கள். 300 ஆண்டுகள் கழித்து அவர்கள் விழிக்குகின்றார்கள். அப்ப அந்த ஊரில் என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால், முதல் இருந்த அந்த மன்னர் எல்லாம் போய் சேர்ந்தாச்சு. எல்லாரும் 300 ஆண்டுகள் அல்லவா, காலங்கள் 2-3 நூற்றாண்டுகள் கடந்ததற்கு பிறகு அங்கே ஏகத்துவ கொள்கை தலை தோங்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், நம்புகிறோம் என்ற ஒரு கட்டத்திற்கு அங்கே வந்து விட்டார்கள். ஆனால் மறுமையில் எப்படி நாம் எழுப்பப்படுவோம் என்பதில் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. மன்னரிடத்தில் இதை அவர்கள் எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எங்களுக்கு இந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து வையுங்கள். நாம் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகும் எப்படி அல்லாஹ் நம்மை எழுப்புவான் என்று. அல்லாஹ் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, எப்படி எங்களை எழுப்புவான். இப்ப மன்னர் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார், இதற்கு ஒரு விடையை எனக்கு கொடு யா அல்லாஹ் என்று. மன்னர் அல்லாஹ்விடத்திலே கேட்ட அந்த கணம் குகைவாசிகள் அங்கே முழிக்குகின்றார்கள். 300 ஆண்டுகளுக்கு பிறகு முழித்ததற்கு பிறகு அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கின்றார்கள். நாம் ஒரு அரை நாள் தூங்கியிருப்போமா அல்லது ஒரு நாள் தூங்கியிருப்போமா என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கின்றார்கள். ஒரு அரை நாள் தான் தூங்கியிருப்போம் அல்லது ஒரு நாள் தூங்கியிருப்போம் என்று. சரி என்று சொல்லி அவர்களிலே ஒருவர் தங்களிடத்தில் இருந்த காசை கொடுத்து கடையில் போய் ஏதாவது உணவு வாங்கி வாருங்கள் என்பதாக. இப்போ ஒருவர் அந்த நாணயத்தை கொண்டு கடைக்கு செல்லுகின்றார். கடைக்காரர்கிட்ட கொடுத்து இதை வைத்துக் கொண்டு எங்களுக்கு உணவு தாருங்கள் என்று கேட்டால், கடைக்காரன் ஞானத்தை அந்த காசு பணத்தை வாங்கி பார்த்து அப்படியே வியந்து போகின்றான். ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நோட்டே நம்மகிட்ட இன்னைக்கு இல்லை. ஒரு தடவை செல்லுங்கிறான், ஒரு தடவை செல்லாதுங்கிறான். கடைக்கு போய் கொடுக்க போதுதான் தெரியும் இது செல்லுமா செல்லாதான்ட்டு. ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாலே இவ்வளவு பெரிய குழப்பங்கள் இங்கே இருக்கிறது அல்லவா. இப்ப 300 ஆண்டுகள் கழித்து வந்து காசை கொண்டு கடையில் கொடுத்தா இந்த காசு செல்லாது, இது பழைய காலத்து காசு அல்லவா, உங்களுக்கு எப்படி கிடைத்தது? இல்லைங்க, நேற்று தான் கொண்டு வந்து அவன் சொல்றான். ஏன்னா அவன் தூங்குனது அரை நாள் தானே, நேற்று தானங்க நாங்கள் கொண்டு வந்த இந்த காசை, இந்த குகையில தான் நாங்கள் தங்கியிருக்கோம். அவன் வந்து அப்படியே செய்தி பரவிடுச்சு, மன்னர் வரைக்கும் போயிருச்சு. இப்போ எல்லாரும் வந்தாக பார்த்தாங்க, ஆய்வு செய்து பார்த்தா இப்போ 300 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள் இவர்கள். அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி விஷயங்கள் எல்லாவற்றையும் கேட்டால், வரலாற்றை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது 300 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள் இவர்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? நாங்கள் இந்த குகையில தான் இருந்தோம். என்ன செய்தீர்கள்? தூங்கிட்டு இப்பதான் எழுந்திருச்சோம். அப்ப அல்லாஹ்வினால் இறந்தவனை மரித்தவனை உயிர் கொடுத்து எழுப்ப முடியும் என்பதற்கு இதுதான்டா சாட்சி என்பதாக அந்த மன்னர் சொன்னார். உங்களுக்கு விடை கிடைத்து விட்டதா? பிறகு அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். அந்த 7 நபர்களையும் ஊருக்குள்ளே வாருங்கள், உங்களுக்கு மாட மாளிகையை கொடுத்து எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், இல்லை, எங்களை விட்டுவிடுங்கள், இந்த குகையிலேயே நாங்கள் இருக்கிறோம் என்பதாக. அந்த குகையிலேயே இருந்து அவர்கள் அங்கேயே மரித்து போனார்கள். இன்றைக்கும் அந்த குகை இருக்குகின்றது. அங்கே ஒரு பள்ளிவாசல் இருப்பதாக நமக்கு சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, இப்ப தீனிலே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனை வருகின்ற பொழுது, நெருக்கடி வருகின்ற பொழுது நாம் எப்படி உறுதித்தன்மையோடு நிற்க வேண்டும்? கடு அளவு கூட அந்த ஈமானுக்கு பந்தகம் ஏற்படாத அளவிற்கு நம்முடைய ஈமானை பாதுகாத்து வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். நான் இன்னைக்கு கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்குறது கூட நமக்கு ஈமான் பத்தாது. 100 ரூபாயை கொண்டு போய் கடையில் ஒரு பொருள் வாங்கினாலும் வைங்களேன், அவன் வேற ஏதாவது கேள்வி கேட்டான்னா இவன் ஒரு பொய்யை சொல்லி சமாளித்து ஜாமானை வாங்கிட்டு வந்துடுவான். போச்சு ஈமான். பொய் சொல்லக்கூடாதுன்னா எங்கே இருக்கிறது நம்முடைய ஈமான்? யாராவது நமக்கு முன்னால் வந்து நின்று ஏதாவது சங்கடமான தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் அங்கிருந்து தப்பிப்பதற்கு, உள்ளதை சொல்றதுக்கு யாருக்கும் மனசு வராது. ஏதாவது பொய்யை சொல்லிட்டு போயிடுவோன்னு பொய் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறது. அவ்வளவுதான் நம்முடைய ஈமான். சஹாபா பெருமக்களுக்கு எப்படி இருந்தது ஈமான்? ஈட்டி முனையில் கொண்டு நிறுத்துகின்ற பொழுதும் அவர்கள் ஈமானில் உறுதியோடு இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் நிறைய சொல்லி காட்டுவான்.
இப்படி நிறைய தீனுக்கு சோதனை வருகின்ற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? சில நேரத்தில் அறிவின் மூலமாக நமக்கு சோதனை ஏற்படும். அறிவை கொண்டு ஒரு மனிதன் நான் சொல்வதுதான் சரி என்று தன்னுடைய அறிவை பயன்படுத்துகின்ற பொழுது அதிலேயும் ஈமான் சில நேரத்தில் வழியாக கூடும். எனவே நம்முடைய அறிவையே பெரிதாக நாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய அறிவையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குகின்றது. அல்லாஹ் இருக்குகிறான். அவன்தான் முற்றிலும் அனைத்தையும் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று நாம் அந்த அறிவின் மீது நம்பிக்கை வைக்கின்றோம் அல்லவா? நேரத்தில் நாம் படித்தவன், பெரிய பட்டதாரி, பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சமூகத்திற்கு கேடுகட்ட போற செய்திகளை எல்லாம் சொல்லுவோர்கள் உண்டு. உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்காமல் சேர்ந்து வாழலாம் என்று தீர்ப்பு. ஒரு நீதிபதி என்று சொன்னால் அவன் அறிவு அவ்வளவா மழுங்கி போனது. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்காமல் சேர்ந்து வாழலாம், இது தீர்ப்பு சொல்றார் நீதிபதி. ஆனா சட்டத்தில் என்ன இருக்குன்னா, திக்காக செய்தால், திருமணம் செய்தால் பதிவு செய்வதற்கு கட்டாயம். எங்கடா உங்களுடைய சட்டங்கள்? உங்களுடைய அறிவு எப்படி பயன்படுகின்றது? 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் அவர்கள் செக்ஸில் ஈடுபடுவதற்கு சுய அதிகாரம் உண்டு. யார் கூட வேணாலும் படுக்கலாம், இன்றைக்கெல்லாம் வரலாம், அதற்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது என்று நீதிபதி சொல்லுகின்றான். அப்ப அறிவு சில நேரத்தில் எவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றது தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும், கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் குஜராத்தில் நடந்தது. அந்த காலகட்டத்தில் பில்கிஸ் பான் என்ற ஒரு பெண்ணை, கர்ப்பமுற்றிருக்கக்கூடிய கர்ப்பஸ்திரியை 11 பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்தார்கள். அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை கத்தியால் கிழித்து எடுத்து அந்த குழந்தையை வெளியே எடுத்து தரையில் அடித்து கொலை செய்தார்கள். அந்த குடும்பத்தில் உள்ள 14 நபர்களை வீட்டில் வைத்து 3 வயது குழந்தை உள்பட 14 பேர்களை எரித்து கொலை செய்தார்கள். ஒரு கும்பல். அவர் எல்லாவற்றையும் கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தினால் நீதிபதி தீர்ப்பு சொல்லுகின்றார், இவர்கள் உயர் ஜாதியை சார்ந்தவர்கள், இது போன்ற இழிவான காரியங்களை எல்லாம் செய்திருக்க மாட்டார்கள், எனவே கருணையின் அடிப்படையில் இவர்களை நான் விடுதலை செய்கிறேன் என்று அவன் சொல்லுகின்றான். அறிவு சில நேரத்தில் எப்படி பயன்படுகிறது தெரியுமா? இந்த நீதிபதி தான் கரூரில் நடந்திருக்கக்கூடிய 41 நபர்கள் கொலை செய்யப்பட்ட கூட்ட நெரிசலில் கொலை செய்யப்பட்டு சிபிஐ வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த சிபிஐயினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த தீர்ப்பை சொன்னவர் இன்னைக்கு. அப்ப அது சம்பந்தமாக என்ன வரும் இப்பவே நமக்கு தெரிகிறது அல்லவா, அங்க என்ன தீர்ப்பு கிடைக்கிறது என்று. இப்ப அறிவாளிகள் எல்லாம் அறிவை பயன்படுத்தி கொண்டு சில நேரத்தில் சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய கேடுகளை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நேரத்தில் அறிவு கூட பெரும் பித்னாவாக வந்து சேர்கின்றது. அறிவுடைய ஃபித்னாவை எப்படி கலட்டெறிவது என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அழகான வரலாறை சொல்லி காட்டுவான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயணம் செய்ததை சொல்லி காட்டுவான். ஒரு நீண்ட நெடிய வரலாறு அது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்திலே ஒருவர் கேட்டார், மூசா அவர்களே, இங்கே யார் அதிகம் படித்தவர்கள், அறிவாளி யார் என்று கேட்டார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் தான் அப்படின்னு. உடனே அல்லாஹ் கூப்பிட்டு, மூசாவை இங்கே வாங்க, 2 கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் ஒரு மனிதர் இருப்பார், அவரோடு சேர்ந்து பயணம் செஞ்சுட்டு வாங்க. கதறி போனார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து கப்பலிலே பயணம் செய்கின்ற பொழுது, நீங்கள் என்னோடு வருவதற்கு பொறுமை உங்களுக்கு கிடையாது என்று ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இல்லை, நான் பொறுமையாக வாரேன்னா. ஒரு தடவை கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருக்கல. இவரை மிஞ்சிய அறிவு அங்கே கொட்டி கிடந்தது, அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை மிஞ்சிய ஒரு அறிவு உலகத்தில் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தோடு பயணம் செய்ய வைத்தார். சில நேரத்தில் அதிகாரம் நமக்கு பெரும் ஃபித்னாவாக வரும். சின்ன பதவி வந்தாலே போதும், அப்படியே தலைதெறிக்க நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதற்கு துல்கர்னைன் என்ற அந்த பெரிய அவரின் மூலமாக நமக்கு அல்லாஹ் இந்த கஹ்ஃபிலே நமக்கு பாடங்களையும் படிப்பினையும் சொல்லித் தருவார். அருமையானவர்களே, இன்றைக்கு நிகழ்காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை, அது பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சோதனையாக இருந்தாலும்
அறிவு ரீதியாக ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் குர்ஆனிலே வழிகாட்டி இருக்கின்றான். ஆனால் நாம் குர்ஆனை நம்முடைய முதுகுக்கு பின்னால் வைத்திருக்கிறோம். குர்ஆனை நம்முடைய முதுகுக்கு பின்னால் இருந்து தூக்கி நம்முடைய கண்களுக்கு முன்னால் திறந்து படித்து பார்ப்போம், குர்ஆனை பின்பற்றுவோம். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா முசீபத்துக்களையும் எதிர்களையும் அல்லாஹ் நீக்கிவிட்டு இந்த இஸ்லாத்தை வழங்கோக செய்வானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிப்பதற்குண்டான தௌஃபீக்கை தந்தருள்வாடிப்பானாக. வ ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.